அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு, பூவரந்தவள்ளி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னிருப்பமுதலை ஊராட்சி. எங்கள் ஊராட்சியில் உணவகங்கள் அதிக அளவு இருக்குது. இந்த உணவகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இல்லை. தரமாக இல்லாத சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஊராட்சி அலுவலர், தனி அலுவலர், அதாவது கிளார்க் சுகுணா அவர்களிடம் இது போல் ஒரு உணவகம் நடத்திட்டு வராங்க. அதாவது நம்ம சென்னை இப்போ எல்லை முடிவில் பிரிட்ஜு இருக்குது, இந்த ஒத்தக்கண்டு வரா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உணவகம் நடத்திட்டு வராங்க. அவங்க அனுமதி பெற்றாங்களா இல்லையான்னு தெரியல, தயவுசெய்து என்ன எதுவும் கொஞ்சம் விசாரிமா அப்படின்னு நேற்று சொன்னேன். சரி, விசாரணை செய்தாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி அது சம்மந்தமாக நான் மறுபடியும் கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. இன்றைக்கும் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. என்ன காரணம்? அப்போ பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் மட்டுமே இவங்க வந்து நேராக போவாங்களா, நேராக போய் சந்திப்பாங்களா? எல்லாருக்கும் வேலை இருக்குது. இது பொதுமக்கள் சார்ந்த வேலை. உணவுகள் எதுவுமே சரியில்லை. ஒரு ரைஸ், சிக்கன் ரைஸ்னு வாங்க போகிறாங்க. அதில் வெறும் மாவாக தான் கிடக்கு. சிக்கன் ரைஸு காணும், சிக்கன் பீஸே இல்லை, வெறும் மாவாக தான் இருக்குது. ஆயிலு, பழைய ஆயிலு, எல்லா இடத்துலையும் பார்க்குற ஆயிலு, அதேமாதிரி பிளாஸ்டிக்கு அதிகமாக இன்னும் பயன்படுத்தி தான் வராங்க. அப்போது இப்போதைக்கு இருக்கிறது கிராம நிர்வாகி அலுவலர் தான் இருக்காங்க, தனி அலுவலர் அவர்கள். இப்போ அவங்களாம் சேர்ந்து ஜோனல் படியெல்லாம் சேர்ந்து தான் இதை ஆய்வு செய்யணும். அப்போ இவங்களோட வேலை என்ன, சும்மா வர்றதுக்கு போகிறது தானே? இதெல்லாம் வந்து மேல் அதிகாரிக்கு தெரிவிக்கணும். உணவகங்கள்லாம் சார்ந்து உரிமம் பெற்றிருக்காங்களா, எத்தனை ஸ்டாப்புக்கு வேலை செய்கிறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, அதுக்குண்டான அனுமதி என்ன வாங்கியிருக்காங்களா, ஊராட்சியில் உணவகங்கள்லாம் தரமாக இருக்கா, பழைய பொருள் எதுவும் சேர்க்காமல் இருக்காங்களா, ஆயில் சுத்தமாக இருக்கா, உணவகங்கள் சுத்தமாக இருக்கா, ரெண்டாவது பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தாமல் இருக்காங்களா, இது சம்மந்தமாக இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. இவங்க வர்றது என்னமோ போகிறது என்னமோன்னு இருக்காங்க. இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் கட்டாயம் இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு இவர்கள் மீது புகார் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்களே, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் போகிறீங்க, ஒரு உணவகத்துக்கு போகிறீங்க, அங்கே எண்ணெய் சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய பொருள், சாப்பிட சிக்கன் ரைஸ் வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ரைஸ் வாங்குவீங்க, அதில் அதுக்குண்டான பொருள் இருக்கான்னு பாருங்கள். வெறும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு கலந்து அதை சிக்கன் பீஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருப்பாங்க, அதை பாருங்கள். அதேமாரி சாம்பார், ரசம் எது வாங்கினாலும் சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். சுத்தமாக இருக்கா பாருங்கன்னா, இந்த தரமாக இருக்கான்னு பாருங்கள். இது முக்கியம். ரைஸும் அதேமாரி தான் வறண்டு போயிருக்கும். அவங்க காலையில் வடித்த ரைஸை கூட நைட்டில் சேர்ப்பாங்க. அதே போல் சப்பாத்தி நைட்டு வச்ச சப்பாத்தி பரோட்டாவும் காலையில் சூடு பண்ணி கொடுப்பாங்க. அது போல் சாப்பிடாதீங்க. ஏன் இது போல் செய்கிறாங்க அவங்க, சரிங்களா? அதேமாதிரி இந்த ஷவர் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, சிக்கன், அதை வாங்கி சாப்பிடாதீங்க. அதுவும் தரமாக இருக்கான்னு பார்த்து அதை செஞ்சு சாப்பிடுங்க. அதுமாதிரி இந்த கிரேவி, சிக்கன் கிரேவியாக சரி, மட்டன் கிரேவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தரமாக இருக்கா முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. எத்தனை வச்சோன்னு சாப்பிட்டு அது உண்டான பின்விளைவுகள் ஏதாவது ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது சம்மந்தமாக நம்ம ஊராட்சியில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துலேயும் இவங்க மீது இப்போ வந்து நம்ம ஊராட்சிக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாகி தனி அலுவலர் அவர்கள் மற்றும் ஜோனல் பிடிஓ, உணவு பாதுகாப்புத்துறைக்கு இவர்கள் மீது புகார் தெரிவிங்க. நானும் கொடுக்க போகிறேன். நானும் வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு இவங்க மேலே தான் மனு கொடுக்கணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், சொல்லி இவங்க போய் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியப்படுத்தவும் இல்லை. அதனால் உணவு பாதுகாப்புத்துறைக்கு இவர்கள் மீதும் ஒரு மனு கொடுத்துட்டு சம்மந்தப்பட்ட உணவகத்தின் மீதும் மனு கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.